கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் நான் வாசித்தேன், இங்கே மேலே போட்டிருக்கேன், அந்த டாப்பில் இருக்குது பாருங்கள். நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஒரு இடத்துல சபையில் நான் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அந்த சபையின் பாஸ்டர் சிரிக்கிறார். இந்த பெண்கள் பக்கம் எனக்கு திரும்பி பார்க்கல. நான் என்ன அவங்க ஆக்ஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன ரியாக்ஷனில் இருப்பாங்கன்னு தெரில. நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. சாமர்த்தியமுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அன்புள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ஒரு மனிதனுக்கு மட்டும் மனைவி சரியாக இருந்துட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவி சரியில்லைன்னு வைங்க, டோட்டல் கொலாப்ஸு. இப்போ என்ன செய்யணுங்க? மாற்ற முடியுமா? ஒரு பைக் வச்சுருக்குறோம், மாற்றிக்கிறோம். சைக்கிள் மாற்றிக்கலாம், காரை கூட மாற்றலாம், வீடு மாற்றிடலாம். மனைவிங்கிறது லைஃப் பார்ட்னரு. அவங்க நமக்காகவே இருக்கிறவங்க, நம்மளை கவனிக்கிறதுக்கு தாய்க்கு பின்னாடி அவங்க தான் நமக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நல்ல மனைவி வேணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ என்ன செஞ்சிடலாம்? நல்லா ஜெபம் பண்ணிடலாம். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர், நீங்கள் கேட்குறீங்களா? சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாஸ்டர் நான் கட்டாயமாக உபவாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் வீட்டில் சாப்பிட்ற நாட்களை விட ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். எந்நேரமும் பாஸ்டர் பீஸ்ஃபுல்லே இல்லாமல் பண்ணுறாங்க என் மனைவி. அப்படிலாம் இல்லை. நல்ல மனைவியை கர்த்தர் கொடுப்பார். நம்ம திருமணத்துக்கு முன்னாடினா அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணி அந்த ஏற்ற துணைக்காக ஜெபிக்கணும். நிறைய பேர் அதில் தவறிடுறாங்க. ஜாதி, மதம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, என்ன இந்த சபைக்குள்ளார தான் கல்யாணம் பண்ணணும், இந்த கொள்கை, இந்த மரபு, இப்படிலாம் நிறைய இருக்குங்க கட்டு. இந்த கட்டெல்லாம் உடைச்சி கர்த்தர் நமக்குன்னு வச்சுருக்கிற ஒரு துணையை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சாமர்த்தியம். அல்லேலூயா. நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு துணையை நம்ம கண்டுபிடிச்சி அந்த துணையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற துணை ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் வேதனை இருக்காது. அது காத்திருக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் கொடுக்கணும், எதாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கணும். மனைவி கர்த்தர் கொடுக்கணும். சரி, திருமணம் ஆகிடுச்சு, மனைவி சரி நமக்கு இதாக இல்லை, பிரச்சனை, ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபிப்போம், நம்மளை விட்டு கொடுப்போம், நம்மளை அவங்க புரிஞ்சு கொள்ளும்படியாக நடந்து கொள்வோம், அவங்கள நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்மளை புரிந்து கொள்ளும்படியாக அவங்களுக்கு நிறைய ஜெபம் பண்ணுவோம், தேவ சமூகத்தில் உட்காரோம், அவங்களோட பேசுவோம், அனுசரிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்துலேயும் சமாதானம் வரும், நம்ம குடும்பத்துலேயும் அன்பும் பாசமும் பெருக்கெடுத்து ஓடும். நம்மளும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம், தேவ ராஜ்யத்தை கட்டலாம். அல்லேலூயா.